அது? என் கணக்குப்படி இங்க இன்னொரு பிளேடு இருக்கணுமே, எங்க போச்சு? அடி செருப்பால நாய, மூஞ்சிய பாரு மூஞ்சிய. ஏய், என்னடா காலையில அர்ச்சனையா? ஒண்ணு இல்லடா, பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட தாலி கட்ட கருவாப்பில கேட்டேன், அவ தூக்கி போட்டா புடிச்சுக்கிட்டேன். ஏய், இது என்ன தாளிக்கிறதுக்கா மந்திரிக்கிறதுக்கா? அந்த பொண்ணு கிட்ட வரும்போது கெட்ட வாசம் அடிக்குதுடா, என்ன சோப் யூஸ் பண்றான்னு கேட்டேன். இது விட்றா, அது தவிர பெருசா ஒண்ணும் நடந்துலடா. அந்த அம்மா இருக்க சுத்த லூசு. ஆமா, உங்களோட தினம் ஏதோ பழப்பா போச்சு. ஏண்டா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்ன கேட்காம எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு? என்னடா என்ன விஷயம்? ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? பிளேட பாத்தியா? பார்த்தேன், இப்பதான் அது வெளியே போச்சு. என்ன விளையாடுறியா? என்ன கேட்காம என் பிளேட ஏன்டா எடுத்த நீ? கேட்காம 5-10 வேணா எடுப்பேன், அல்பத்தனமா ஆணி பிளேடெல்லாம் எடுக்க மாட்டேன். அனாவசியமா பேசுற பழக்கத்தை. இந்த ரோஸ்ட்டுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்லடா. ஏய், உன்னை என்ன தனியா கேட்கணுமா? எடுத்தவன கேள்றா, ஏன்டா என்கிட்ட பாயிர? எடுத்தவன கேட்க அல்லண்டா. எங்கடா எல்லாம் ஓடுறீங்க? ஏய் கிளிமுக்கா, நீ நகை வெட்டுறதுக்காக தான் பிளேட் வாங்கி வச்சிருக்கா? உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறான்டா. அடா, அவங்ககிட்ட இல்லாத என்கிட்ட கேக்குறான். ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இல்லாத கொடுத்ததுல தப்பு இல்லையடா. ஏன்டா பேச மாட்டேன்? உன்னை இங்க வச்சிருக்கிறதே தண்டம், இதுல இது வேற. உன்னை தள்ளிட்டா சரியா? டேய், பெரிய வெட்டா போச்சுடா. உங்ககிட்ட பேண்டேஜ் இருக்குல்ல, கொஞ்சம் கூட. நாங்க பேண்டேஜ் வாங்கி வச்சிருக்கிறது ஏன் தேவைக்காக. உங்களுக்கு தான் அழகா கட்டி வச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அங்க போய் கட்டிக்கங்க. டேய், உன் ஃப்ரெண்ட் ரத்தம் சிந்துறான்டா. ஆமா, பெரிய தியாகி திருமல ரத்தம் சிந்திட்டாரு. கத்திய வச்சு குத்திடுவேன். டேய், இனிமேல இவனுங்க வச்சிருக்க கூடாது, வெட்டிட வேண்டியதுதான். அடைக்கி வாசி, வீட்டு வாடகை கொடுக்கறது, சாப்பாடு போடுறது எல்லாமே அவன் தான். நம்ம 4 பேர்ல வேலைக்கு போறதா ஒருத்தன் தான். அவனையும் வரட்டிட்டா நம்ம என்ன சிங்கி தட்டுறதா? அவன் ஐட்டங்களை கை வைக்காதீங்கடான்னு கேட்டுட்டீங்களா? சார், உங்களை பிரின்சிபல் கூப்பிடுறாரு. ஓ, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நான் இப்ப வந்துடுறேன். சேம் நோட்ஸ் பிராக்டிஸ் பண்ணோம். ஓகே? அப்புறம் அம்மாவுக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு நெஞ்சு வலி, வாயு கோளாறுன்னு நினைச்சேன். பலே, நிஜமாவே நெஞ்சு வலி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன். நெஞ்சு வலிக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போக லைட் ஹவுஸுக்கா கூட்டு போவேன். ஹலோ, யார லாக்மியா? என்னப்பா விட்டே சாப்பாட்டுக்கு தயிர் அனுப்ப மாட்டியா? ஏன் மாடு காணாம போச்சா? எப்படி? ஹலோ, ஸ்போர்ட்ஸ் கம்பெனியா? நான் தான் பிரின்சிபல் பேசுறேன். ஆமா, நம்ம ஸ்கூலுக்கு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா என்னென்ன வேணுமா? போய் லைன்ல இருங்க. அம்மாவுக்கும் வயிற்று வலி. வயிற்று வலி இல்ல சார், நெஞ்சு வலி. சரியா, அரிச்சு வித்தியாசம். மயில் கணக்குல சொல்லிட்டேன். அப்புறம் என்னாச்சு? கார்பரேஷன் ஆஸ்பத்திரி கூட்டு போனேன், அங்க டாக்டர் இல்ல. அப்புறம் ஜிஹெச் கூட்டு போனேன், அங்க டாக்டர் இருந்தாரு. ஆஸ்பத்திரி இல்லையா? எல்லாமே இருந்தது. ஆனா உடனடியா ஆபரேஷன் பண்ணணும். பண்ணலாமான்னு கேட்டார். சார் கூப்பிட்டீங்களா? மிஸ்டர் மனோகர், ஸ்கூல் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டே நெக்ஸ்ட் வீக் வச்சிருக்கு. வர்றவங்க பேரெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ப்ரோக்ராம் எப்படி சார்ட் அவுட் பண்ணாங்கறத நீங்க இருந்தே பாரு. ஓகே சார். மொத்தம் நம்ம கேம்ஸ் வேலை பார்த்து நம்ம ஸ்கூலுக்கு எத்தனை ஃபுட்பால், எத்தனை பாஸ்கெட் பால், எத்தனை கிரிக்கெட் பால் தேவைன்னு நீ சொல்லு. அம்மாவுக்கு நெஞ்சு வலி சார். ஆபரேஷன் வரைக்கும் வந்தாச்சு சார். அவங்க 5 பாட்டில் ஏ குரூப் பிளட் வேணும்னு கேட்டாங்க. பிளட் பேங்க் போனேன், அவங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். சார், 10 ஃபுட்பால் வேணும். அவ்வளவுதானே? 10 ஃபுட்பால் ஓரமா வச்சா இது தயிர் சாதத்தோட ஃபுட்பால் எப்படி சாப்பிட? ஓ லக்ஷ்மி, ஐம் சாரி, கொஞ்சம் லைன்ல இரு. ஹலோ, ஏ குரூப் பிளட்ல ஒரு 5 பாட்டில் எடுத்து. பாட்டில் கிடையாதா? ஓ ஓ, ஃபுட்பாலா? ஆமா, நீங்க தயவு செய்து என்ன குழப்பாதீங்க. ஃபுட்பால் ஒரு 10 எடுத்து தனியா வைங்க, பாக்கி நான் அப்புறமா சொல்றேன். மனோகர் சார், அப்புறம் உங்க அம்மாவுக்கு என்னாச்சு? எங்க அம்மாவுக்கு ஒண்ணாங்களே சார். பின்ன எங்க அம்மாவுக்கா? நீ தானையா உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி, ஆபரேஷன், கார்பரேஷன், ஜிஹெச், அது இதுன்னு உடனே இருந்த இடியட். என் நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ற. நெஞ்சு வலி எங்க அம்மாவுக்கு சார். ஓ ஓ ஓ ஓ, உங்க அம்மாவுக்கு அப்புறம் என்னாச்சு? 4000 ரூபாய் கொடுத்து 5 பாட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்து அதுக்குள்ள எங்க அம்மா செத்துட்டாங்க. 20 கிரிக்கெட் பால், 10 பாஸ்கெட் பால். அலாம் குழம்பி போய் வச்சுட்டான். நேரா கடைக்கு போய் நீயே சொல்லு. அப்புறம் உங்க அம்மாவுக்கு வாய்வு கோளாறு. மேல என்னையா விளையாடுறியா? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க லீவு கேட்க வந்தா நீ எல்லாம் ஒரு மனுஷன். லீவும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபால் வந்துட்ட. ஓ, என்ன ஒரு மாதிரியா பாக்குறேன்?
இப்ப நடந்த எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் போய் சொல்ல போறியா? ஸ்கூல் டயத்துல கிளாஸ் நடத்த வேண்டிய நேரத்துல இங்க என்ன பண்ற நீ? நீங்க தானே சார் சொன்னீங்க ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் ப்ரோக்ராம் நீங்க சார்ட் அவுட் பண்ண சொன்னீங்களே. இங்க தான் பண்ண மாட்டே, வெளிப்பட ஆகாதா? நீங்க தான் சார் இங்க பண்ண சொன்னீங்க. ஏன் வீட நேரத்தை வேஸ்ட் பண்ற? போயா கெட் லாஸ்ட். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக இங்க வரணும்? இல்ல முதியோர் கல்வியை நடத்த போறோம், நியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வரணும். சரி சரி, வர வர எல்லா பையனுக்கும் பைத்து பிடிச்சி போச்சு. நான் ஒருத்தன் தான் பர்ஃபெக்டா இங்க வேலை பாக்குறவன். கரெக்ட். என்ன வக்கீல் சாமி சௌக்கியமா? எப்ப மலைக்கு ஒழுங்கா வரதாரு இருந்துருவோம் சாமி. எந்தை மற்றையார் உலர் இடுக்கண் நீக்குவார், வந்தன இடுக்கண் நீக்குவார். வந்தனை யாம் செய்த தவத்தின் மாட்சியால். பாப்பா மனோகர், நீயா வந்தியா இல்ல என் லெட்டர் கடிச்சு வந்தியா? உங்களை எடுத்து கடிச்சுதாம்மா வந்தேன். என்ன விஷயம்? என்ன விஷயமா? நான் கண்ணை மூடுறதுக்குள்ள நீயும் கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல, நீ சம்பாதிச்சு உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதில்ல. இந்த வீட்டை வித்தாவது அவ கல்யாணத்தை நடத்திருப்பா. இப்போ என்னமா அவசரம்? அவளுக்கு என்ன வயசாகி போச்சு, நல்ல மாப்பிள்ளையா வரட்டுமே. உங்க அப்பா இருந்திருந்தா நான் எதுக்கும் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். வயலின் சீதாராமையர் பெருமையா வாழ்ந்து பெருமையா போய் சேர்ந்துட்டாரு. அந்த பெருமையை நீ காப்பாத்துவேன்னு நினைச்சேன். அந்த நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போச்சு. உன் தங்கச்சியை கரை சேர்த்துட்டா போதும்பா, நான் நிம்மதியா கண்ண மூடிடுவேன். எனக்கு என்ன தங்கச்சி மேல அக்கறை இல்லைன்னு நினைச்சியா? அவ கல்யாணத்துக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்துட்டு வரேன். மனோ, இப்ப கூட உன் தங்கச்சி பொண்ணு கேட்டு 2-3 இடத்துல இருந்து வந்திருக்காங்க. நம்ம குடும்பத்தை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க. நீயே முன்ன நின்று நடத்தணும் தான் நான் உனக்கு லெட்டர் போட்டேன். நான் சொல்றேன், கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, யோசிச்சு முடிவு பண்ணுவோம். யோசிச்சு முடிவு பண்றேன்னு சொல்லாதப்பா, பேசி முடிவு பண்ணு. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா விலங்கடே. ஒரு வயசு பொண்ணு கடத்தருக்கெல்லாம் வர முடியாத, அங்கே நின்னு பாத்துக்கிட்டு இருப்பீங்க. வியாபாரம் ஆகணும், விலைக்கு போங்க. ஏமா எங்க போகணும்? சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கா? நான் அந்த பாதுதான் போறேன். ஜீப்ல ஏறிக்கோ, கொண்டு போய் விட்டுறேன். தேங்க்யூ அங்கிள். பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. ஹலோ, ஐ ஆம் கர்னல் சுந்தரம். கொடுங்க சார் கைய. முத உங்களை சந்திச்சப்போ நீங்க ஒரு நேர்மையானவர், நீதியானவர், இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையானவர்னு நினைச்சேன். என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? எந்த மாதிரியும் இல்ல. நமக்குள்ள என்ன விரோதமா? ஏண்டா நமக்குள்ள விரோதமா? இல்லையே. உனக்கு எப்படி தெரியுதா? விரோதம் இல்லைன்னா அந்த போட்டோவை கொடுத்துருங்களேன். அதானே பார்த்தேன். நாங்கெல்லாம் என்ன சார் வேலை இல்லாத வெட்டி பசங்க, வாழ்க்கை எப்படியாவது ஓட்டணும்ல, அதுக்கு தான் அந்த போட்டோ எடுத்தோம். அத போய் கேக்குறீங்களே. ஏய், ஒரு காப்பியை சார் வீட்டுக்கு அனுப்பணும், மறந்துடாத. பெரிய ஃப்ரேம் போட்டு சார் வீட்டு ஹால்ல அதை மாட்டினா ரொம்ப பிரமாதமா இருக்கும். அடேடே பாவி பசங்களா, அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்கடா. நான் ஒரு ஜென்டில்மேன். நமக்குள்ள என்னடா விரோதம்? சமாதானமா போயிடுவேன்டா. சமாதானமா? நீங்களும் நானும் என்ன அமெரிக்க ரஷ்யாவா? அவங்களே சமாதானமா போயிட்டாங்க, நம்ம 2 பேரும் என்னடா பிஸ்தா? என்ன இப்படி ஆட்டுற? டேய், நீங்க எனக்கு ஒரு உதவி செஞ்சா நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்வேன். உதவியா? எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க யார் சார்? அட கேன என்னடா, இது வரைக்கும் பொம்பளை பின்னாலே சுத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கல, என்ன பலனை கண்டீங்க? ஒண்ணும் இல்லையே. ஏன்? எங்களுக்கு டைம் சரியில்லை சார். டைம் இல்லடா, உங்களுக்கு மூளை இல்ல. நீங்க மடக்கின பொண்ண இந்த வயசுல இந்த கர்னல் சுந்தரம் மடக்கல. இதெல்லாம் ஒரு டெக்னிக் மேன். இப்ப என்னதான் செய்யணுங்கிறீங்க? நீங்க எடுத்தீங்களே போட்டோ நெகட்டிவ், அதை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணை என்கிட்ட காட்டுங்க. 2 நாள் 2 days செட்டப் பண்ணி உங்ககிட்ட கொடுத்துறேன். என்ஜாய்.
ஏமா அவசரமா நீங்க எங்கேயாவது போறீங்களா? ஏன் ஜீப் எடுத்துட்டு போயிடாதீங்க, நான் பேங்க்குக்கு போகணும். இருமா. ஏமா நீ சொன்ன வார்த்தை நான் எப்பவாவது மீறி இருக்கனா? அதுல ஒரு முக்கியமான விஷயம், நமக்கு இருக்கிற வசதிக்கு நீ போய் பேங்க்ல வேலை பார்க்கணுமா? காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி அப்பாவை தாத்தா வாக்குமா? நீங்க கேக்குறதும் அவ மாட்டேங்கிறதும் வழக்கமா போச்சு, வேற வேலையே இல்ல உங்களுக்கு. நீங்க தாத்தா ஆவறதுக்காக நான் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அப்பா, எனக்கு வரப்போற மாப்பிள்ள அழகா இருக்கணும்னு இல்ல, செகப்பா இருக்கணும்னு இல்ல, நல்ல தைரியசாலியா சரியான ஆம்பளையா இருக்கணும். இது என்னம்மா அதிசயமா இருக்கு? ஊர் உலகத்துல ஒரு பொம்பளைக்கு ஒரு ஆம்பளை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, பொம்பளைக்கு பொம்பளைவா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? அப்பா, நான் சொல்றத நீங்க சரியா புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. ஆ. நான் சொல்றது ஆண்மையுள்ள ஆம்பளைய. ஓ, நீ சொல்ற விஷயத்தை யோசிக்க வேண்டியதுதான். ஒருத்தன் இருக்கான், யாருப்பா? கொள்ளக்கார வீரப்பன். அவன் போலீஸுக்கே டிமிக்கி கொடுக்கறானே, நமக்கு எங்க கிடைக்க போறான்? ஐயோ, நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். ஆ, இப்ப ஆண்மை பத்தி சொன்னேனா, ஆ. அடுத்த ஸ்டேஜ். இந்த பாருமா, ஸ்டேஜ பத்தி ஏன்ட்ட சொல்லாத, நான் பல ஸ்டேஜ் பார்த்தவன். உங்க அம்மா ஹார்ட் அட்டாக் பேஷண்ட், நீ கல்யாணம் பண்ணினா அவளுக்கு நிம்மதி கிடைக்கும். பண்ண போறியா இல்லையா? அப்பா, டெய்லி கல்யாணத்தை பத்தி பேசி எனக்கு டார்ச்சர் கொடுக்காதீங்க. என்னைக்கு என் மனசுக்கு பிடிச்சவன் கிடைக்கிறானோ அன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன், நீங்க பேசி முடிச்சு வைங்க. அது வரைக்கும் போங்க. ஆ, மணி அடிக்குது, மணி அடிச்சா நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஹலோ, கர்னல் ஸ்பீக்கிங். ஆ? ரெடியாருங்க, வந்துகிட்டு இருக்கேன். போற வேலை பொண்ணு ரங்கா ரங்கா, என்ன புரிஞ்சுக்காம போறியே நீ சின்ன ரங்கா ரங்கா. இவளதான் பார்ட்னர் எங்க கனவு கண்ணி. எங்கே அவள்? பொண்ணை பார்த்ததும் வாய ஆண் புறந்துகிட்டு இருந்த. மச்சான், இந்த ஆள் முடிக்கிறத பார்த்தா நம்மள ஓரம் கட்டிட்டு இவர் தனியா தலையின் போலான்னு ஐடியா போறாரு போல இருக்கு. அடச்சே, அதெல்லாம் ஒரு பொண்ணு ஐயா, என் வீட்டு நாய் கூட சீந்தாது. பொண்ணா பொண்ணு? ஏங்க, அந்த பொண்ணுக்கு என்ன குறை? குறையா? ஆம்பளைக்கு சேலை கட்டின அலி மாதிரி இருக்குது. பொண்ணா? இந்த பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட எங்களுக்கு ஒரு குறையும் தெரியல. உங்களுக்கு தெரியாதுடா, நீங்களாம் காட்டுல பிறந்த பயலுங்க. சேலைய பார்த்த உடனே அலறி அடிச்சு ஓடுறீங்களே, ரெண்டு கட்ட முண்டா. யாரு? அவதான். அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். டெக்னிக்க மட்டும் நீங்க சொல்லி கொடுங்க. என்னடா டெக்னிக்? அண்ணா, உங்களுக்கு ஆசை இருக்கிற அளவுக்கு அறிவு இல்லடா. அந்த பொண்ணோட பரம்பரை என்ன, அவங்க அம்மா ஆறு, அவங்க அப்பா ஆறு. அவன் அப்பா எந்த கேனையா இருந்தா எங்களுக்கு என்ன? டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுற. அவளை காதலிக்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சு, அதை இப்பவே மறந்துருங்க. ஏன், என்ன காரணம்? உங்க மாதிரி பிளாட்பாரத்துக்கெல்லாம் அவங்க அப்பா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? பெத்த அப்பனுக்கு தெரியாது அவங்க பரம்பரையை பத்தி. நான் தாண்டா அவங்க அப்ப, நான் தாண்டா அவங்க அப்ப. எனக்கு இது வேணும், என்ன வேணும். விஷயம் அப்படி போகுதா? நீங்க மட்டும் ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்க பின்னாடியும் அலையலாம், ஆனா உங்க பொண்ணு பின்னாடி யாரும் போக கூடாது. என்ன நியாயம் இது? இந்த இடத்துல நான் சொல்றதுதான்டா நியாயம். நியாயம் அநியாயம் பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. உன் பொண்ணை நான் செட்டப் பண்ண தான் போறேன். ஏய், என் பொண்ணை செட்டப் பண்றதுக்கு உங்க அப்பா வந்தாலும் முடியாதுடா. என் அப்பனை பத்தி இதெல்லாம் பேச சட்டையா முடிக்கிற அயோக்கிய நாய, கருப்பாலடி நாய. ஏய், என்ன வயசானவனு பாத்தியா? ஒரு வாரத்துல உன் பொண்ணை நான் கூப்பிட்டதுக்கு வர வழிக்கலாம் என் பேரை மாத்திக்கிறேன்டா. வரவழைச்சிட்ட ஒரு வாரத்துக்குள்ள என்ன சொடகு போட்டு பாக்கலாம்டா. போடா சோம்பேறி, நீதான்டா. யோசிச்சா பயல அவங்க 3 பேரும் என்ன அவனை நான் சும்மா விட மாட்டேன். சத்தியமா சொல்றேன், அவனை சும்மா விட மாட்டேன். பாக்கலாம்டா, பாக்கலாம்டா.